ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைலில் மொட்டு சாறு தாங்க பார்க்க போகிறோம். முட்டை கிரேவி, உடச்சி விட்ட முட்டை கிரேவிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக வதக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்காம சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், செய்யறதும் ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்டாக இருக்குங்க. சாப்பாடோட வச்சு சாப்பிட்றக்கும், இட்லி தோசைக்கும் சப்பாத்தி பூரிக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மொட்டு சாரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு. 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் குருமிளகு, 5-6 கிராம்பு, சின்னதா ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து அரைச்சிருங்க நைஸா. இப்ப நம்ம குழம்பு செஞ்சுக்கலாங்க. சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கீறி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எல்லாத்தையுமே பச்சையா அரைச்சு தான் சேர்த்திருக்கோம். நல்லா கலந்து விட அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வரணுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதக்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன்னு பாருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நமக்கு தளதளன்னு குழம்பு கொதிச்சு வரட்டும். நான் இன்னைக்கு குழம்புல சேர்க்கறதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி முட்டையை டைரக்டா குழம்புல உடச்சு ஊத்தாம சின்ன கிண்ணத்துல உடச்சு வச்சுட்டு ஊத்தும் போது நமக்கு முட்டை ரொம்ப உடஞ்சு போகாம முழுசா கிடைக்கும். நான் அந்த மாதிரி பவுல்ல முட்டையை உடச்சு சேர்த்துட்டேன். நம்ம குழம்பும் பாத்தீங்கன்னா அப்படியே ஹை ஃப்ளேம்ல விட்டுருந்தேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு டைம் குழம்ப கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம உடச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி உடச்சு தனித்தனியா சேர்த்துக்கோங்க. கேப் விட்டு ஊத்திக்கோங்க. இப்ப எல்லா முட்டையும் நான் குழம்புல ஊத்திட்டேங்க. இது அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நடுவில் எதுவுமே கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டீங்கன்னா முட்டை ரொம்ப உடஞ்சு போன மாதிரி ஆயிடும், முழுசா இருக்காது. இப்ப நம்மளோட சூப்பரான மொட்டுச்சாறு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. உடைச்சு விட்ட கிரேவி செமையா இருக்குங்க. ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த உடைச்சு விட்ட முட்டை கிரேவிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. கடகடன் செஞ்சிடலாங்க. இட்லி தோசையோடையும் சுட சுட சாதத்தோடையோ இல்ல சப்பாத்தி பூரியோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த உடைச்சு விட்ட முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.